எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல சர்வதேச சந்தைன்னு பார்த்தோம்னா, அமெரிக்க சந்தை நேற்று பாசிட்டிவா தாங்க இருந்தது. நாஸ்டாக் ஒரு 98 பாயிண்ட் அப்பு, டவ் ஜோன்ஸ் ஒரு 331 பாயிண்ட் அப்பு, S&P 500 41 பாயிண்ட் அப்பு. இன்வெஸ்டர்ஸ் மத்தியில ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்குங்க. யுஎஸ் சைனா ட்ரேட் டீல் 90 நாட்களுக்கு மேலேயும் தொடரும் அப்படின்னு சொல்லி மார்க்கெட் நம்புறாங்க. தென் இன்ஃபிளேஷனும் டிசரபிள் லெவல்ல குறைஞ்சிருக்கு. அதனால மார்க்கெட் வந்து ஏறி இருக்குங்க. லாஸ்ட் 5 ட்ரேடிங் செஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நாஸ்டாக் வந்து ஒரு 2.87% ஏறி இருக்குங்க. டவ் ஒரு 1.8% ஏறி இருக்கு. S&P 500 ஒரு 2.6% ஏறி இருக்குங்க. ஜப்பான் நாட்டு சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜப்பான் இண்டெக்ஸ் லாஸ்ட் 5 ட்ரேடிங் செஷன்ல பிளாட்டா தாங்க இருக்கு. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு லாஸ்ட் 5 டேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ₹1 சரிஞ்சிருக்குங்க. ரூபாயோட மதிப்பு 84.68 இருந்து 85.60 வரைக்கும் சரிஞ்சிருச்சுங்க. அதே மாதிரி பிரெண்ட் க்ரூடு ஒரு பேரல் 65.39 யூஎஸ் டாலரா இருக்கு. லாஸ்ட் 5 டேஸ்ல 1.77% ஏறி இருக்குங்க. ஸோ இந்த ட்ரேட் டென்ஷன்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் க்ரூட் ஆயிலோட கன்சப்ஷன் கொஞ்சம் ஏறி இருக்கும். அதனால விலையும் கொஞ்சம் ஏறி இருக்கு. அடுத்து கோல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 8720 இன்னைக்கு அப்டேட் ஆகல. பட் நெக்ஸ்ட் வீக் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்புறேன். குறைஞ்சா நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அடுத்து நிஃப்டி 50 எடுத்துக்கிட்டோம்னா 25,018 பக்கமா இருக்குங்க. லாஸ்ட் 5 ட்ரேடிங் செஷன்ஸ்ல 1.75% பக்கமா ஏறி இருக்கு. எஃப்ஐஐஸ் நேற்று பயங்கரமா வாங்கியிருக்கிறாங்க, டிஐஎஸும் வாங்கியிருக்கிறாங்க. பட் நிஃப்டி 50 பெருசா ஏறல. எங்க எஃப்ஐஐஸ் வாங்கினாங்க அப்படின்ற செய்தி இன்னும் வரல. வந்ததுக்கு அப்புறம் நம்ம திங்கட்கிழமை அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். நேற்று எஃப்ஐஐஸ் 8,831 crores கேஷ் செக்மெண்ட்ல நெட் பையர்ஸா இருந்து ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. டிஐஎஸ் ஒரு 5,187 crores நெட் பையர்ஸா இருந்திருக்கிறாங்க கேஷ் செக்மெண்ட்ல. அடுத்து இன்னைக்கு அப்டேட்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட், இந்தியாவுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் ஏறி இருக்குங்க. 7 மந்த் ஹைல இருக்கு. இப்போ ஆல் டைம் ஹைன்னு எடுத்துக்கிட்டோம்னா செப்டம்பர் 2024ல ஆல் டைம் ஹையா இருந்ததுங்க. $704.885 பில்லியன் இருந்தது. அதுக்கப்புறம் 7 மாசத்துக்கு அப்புறம் இப்ப மறுபடியும் $690.61 பில்லியன் இருக்கு. சமீபத்தில் ஒரு $4.5 பில்லியன் ஏறி இருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னா ரிசர்வ்ஸ்ல கோல்டு அசெட்ஸ் பயங்கரமா ஏற்றி இருக்கிறாங்க. அடுத்து தாமஸ் குக் நிறுவனத்துல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூரோப்பியன் மார்க்கெட்ல என்டர் ஆகுறாங்க. எதுக்கு என்டர் ஆகுறாங்க அப்படின்னா பிசினஸ் டிராவல் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றதுக்காக என்டர் ஆகுறாங்க. கம்பெனி என்ன சொல்றாங்க, இப்போதைக்கு நாங்கள் பிசினஸ் டிராவல் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுவோம், போக போக பியாண்ட் பிசினஸ் டிராவல் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் நாங்கள் ஃபர்தரா எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாமஸ் குக்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு 28 கண்ட்ரீஸ்ல 5 கான்டினென்ட்ஸ்ல ஆப்ரேஷன்ஸ் நடக்குதுங்க. கம்பெனி நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. நம்ம வாட்ச் லிஸ்ட்ல வச்சுட்டு இருக்கோம். இந்த செக்டரை பொறுத்த வரைக்கும் கம்பெனியோட வேல்யூவேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குங்க. PE 25 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு. நல்ல ப்ரொமோட்டர்ஸும் கூட. அடுத்து JSW இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒரு அப்டேட்ங்க. கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த JSW இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒரு 0.88% ஸ்டேக்கை வாங்கியிருக்காங்க ஒரு ₹531 கோடி. கம்பெனியோட வேல்யூவேஷன் பார்த்தோம்னா 40 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைட் போறதில்ல, அது போக கம்பெனி வேல்யூவேஷன்ங்கிறதும் ரொம்ப அதிகம். அடுத்து வோடஃபோன் ஐடியா நிறுவனத்துல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து ஃபினான்ஷியல் இயர் 26க்கு மேல எங்களால ஆப்ரேட் பண்ண முடியாது, கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனியோட கடன் பார்த்தோம்னா இந்த ஸ்பெக்ட்ரம் டியூஸ் இருக்கு இல்லையா, அதுவே வந்து 1,95,000 கோடிக்கு பக்கமா இருக்குங்க. இது போக என்ன செய்தி வந்திருக்கு அப்படின்னா கம்பெனி இதே மாதிரி ரன் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 26க்கு மேல NCLT அப்ரோச் பண்ணுவாங்க இன்சால்வென்சி ப்ரொசீடிங்ஸ்க்காக அப்படின்ற செய்தியும் வந்திருக்குங்க. இப்போதைக்கு 49% ஸ்டேக் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வச்சிருக்காங்க. 6% வந்து எஃப்ஐஎஸ் கையில இருக்குங்க. எதுக்கு இதை சொல்றோம் அப்படின்னா வோடஃபோன் ஐடியா நிறுவனம் நல்ல க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கும், இன்டர்நெட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றாங்க, ₹10 கீழே இருக்கு, நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உள்ள போய் மாட்டிக்கூடாதுங்க. 2 லட்சம் கோடிக்கு பக்கமா கடன் இருக்குது. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அடுத்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து அவங்களோட ஐஸ்கிரீம் பிசினஸை தனியா டிமர்ஜ் பண்ணும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இப்போதைக்கு NSE BSE இருந்து அப்ரூவல் வந்துருச்சுங்க. நோ அப்ஜெக்ஷன் கொடுத்துட்டாங்க, கிரீன் சிக்னல் வந்துருச்சு. ஸோ இவங்களோட ஐஸ்கிரீம் பிசினஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குவாலிட்டி வால்ஸ், கார்னிட்டோ, தென் மேக்னம் இந்த பிராண்ட்ல எல்லாம் அந்த பிசினஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்குங்க. ஸோ டிமர்ஜ் பண்றதுக்கு கிரீன் சிக்னல் வந்ததுனால ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருக்குமே இந்த ஐஸ்கிரீம் பிசினஸ் பண்ற ஷேர் கிடைக்குங்க. என்ன பேர்ல வரும் அப்படின்னா குவாலிட்டி வால்ஸ் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு 1:1 ரேஷியோல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஹிந்துஸ்தான் யூனிலிவரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல ரிட்டர்ன்ஸ் பெருசா ஒன்றும் இல்லைங்க. 16% தான் ரிட்டர்ன் இருக்கு. ஷேர் பிரைஸோட மூவ்மெண்ட் பார்த்தோம்னா 2050ல இருந்து 2900 தான் சுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பெரிய ரிட்டர்ன் எதுவும் இல்லை. ஸோ ஹிந்துஸ்தான் யூனிலிவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஐஸ்கிரீம் பிசினஸை டிமர்ஜ் பண்றது அப்படின்ற விஷயம் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு நல்ல வேல்யூ அன்லாக்கிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஃபினான்ஷியல் இயர் 26ல இந்த டிமர்ஜிங் முடிஞ்சிருங்க. அடுத்து ஹுண்டாய் நிறுவனத்தினுடைய Q4 ஃபினான்ஷியல் இயர் 25 ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்க. நெட் ப்ராஃபிட் 3.7% குறைஞ்சிருக்கு இயர் ஆன் இயர். ரெவன்யூ வந்து 1.5% தான் மேலே ஏறி இருக்குங்க.
Q4 பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட்ஸ் ஏறி இருக்குங்க. டொமஸ்டிக் சேல்ஸ் குறைஞ்சிருக்கு. 1,53,550 வண்டி வித்திருக்காங்க. இது போன வருஷம் Q4 ஃபினான்ஷியல் இயர் 24 கம்பேர் பண்றப்ப கம்மி. எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 38,100 யூனிட்ஸ் வித்திருக்காங்க. இது வந்து Q4 ஃபினான்ஷியல் இயர் 24 விட அதிகங்க. அதே மாதிரி ஃபுல் இயர் ஃபினான்ஷியல் இயர் 25 எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஃபிளாட்டா இருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து கீழே விழுந்திருக்குங்க. கம்பெனி வந்து ₹21 ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஃபினான்ஷியல் இயர் 26ஓட கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 26லேருந்து ஃபினான்ஷியல் இயர் 30க்குள்ள கம்பெனிக்கு கேபெக்ஸ் வந்து ஒரு 7,000 crore நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 4 இயர்ஸ்ல ஒரு 26 மாடல்ஸ் வந்து நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 26 நியூ மாடல்ஸ் லான்ச் பண்ண போறாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதுல 6 மாடல்ஸ் வந்து ஈவியா லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனி வந்து நம்ம கன்சிடர் பண்ற லெவல்ல இல்ல. நமக்கு டாடா மோட்டார்ஸ் இருக்கு. 4 வீலர் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார்ஸை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கமர்ஷியல் வெஹிக்கிள் ஒரு ஷேர் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். அடுத்து பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெடோட Q4 ஃபினான்ஷியல் இயர் 25 ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்க. மியூட்டட் ரிசல்ட்ஸ் தான், பெரிய growth இல்ல, லோயர் சிங்கிள் டிஜிட் growth தான். நெட் ப்ராஃபிட் 3% இயர் ஆன் இயர் ஏறி இருக்குங்க. ரெவன்யூ 9% ஏறி இருக்கு. கம்பெனி வந்து ஒரு ஷேருக்கு 50 காசு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இதுல ரெவன்யூ 9% ஏறி இருந்தாலும் ப்ராஃபிட் 3% தாங்க ஏறி இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா இன்புட் காஸ்ட் அதிகமா இருக்கும். தென் சம்பளத்திலேயே நிறைய போயிருங்க. ஸோ நம்ம இதை எப்பொழுதுமே கன்சிடர் பண்றதே கிடையாது. வேல்யூவேஷன் ரொம்ப ரொம்ப அதிகம். பவர் செக்டார்ல நல்ல ஸ்டாக் அப்படின்னு சொல்லி உணர்ச்சி வசப்பட்டு உள்ள போயிட்டோம் அப்படின்னா மாட்டிக்குவோம். அடுத்து டாடா கேபிட்டலுடைய Q4 ஃபினான்ஷியல் இயர் 25 ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்க. சூப்பரான ரிசல்ட்ஸ்ங்க. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 31% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். ரெவன்யூ வந்து 50% ஏறி இருக்குங்க. ஃபார் த ஃபுல் இயர் ஃபினான்ஷியல் இயர் 25 எடுத்துக்கிட்டோம்னா ரெவன்யூ வந்து 55.7% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். ஃபினான்ஷியல் இயர் 24 கம்பேர் பண்றப்ப ப்ராஃபிட் வந்து ஒரு 9.8% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். கம்பெனி வந்து இந்த வருஷ கடைசியில IPO போடுவாங்க. IPO தான் நம்மளும் அப்ளை பண்ணுவோம். ஸோ IPOக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ரிசல்ட்ஸ் காட்டுறது கம்பெனிக்கு அட்வான்டேஜ். இப்போதைக்கு மெஜாரிட்டி ஸ்டேக் ஹோல்டர் யார் அப்படின்னா டாடா சன்ஸ் தான். ஒரு 93% ஆஃப் ஸ்டேக் வந்து இவங்கள்ட்ட தான் இருக்கு. தென் நம்மளும் டாடா மோட்டார்ஸ் மூலமா நம்மளும் வந்து ஒரு 4% ஸ்டேக்கை வச்சிருக்கிறோம். அடுத்து இமாமி நிறுவனத்தினுடைய Q4 ஃபினான்ஷியல் இயர் 25 ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல நல்ல ரிசல்ட்ஸா இருந்தாலும் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல பயங்கரமா அடி வாங்கியிருக்கு ரிசல்ட்ஸ். கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 10.5% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். ரெவன்யூ வந்து 8% ஏறி இருக்கு. ஸோ ரெவன்யூ தென் ப்ராஃபிட் இது ரெண்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. வெரி குட் ரிசல்ட்ஸ். பட் குவார்டர் ஆன் குவார்டர் பார்த்தோம்னா ரெவன்யூ வந்து 8.3% கீழே விழுந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 42% பக்கமா அடி வாங்கியிருக்குங்க. ஸோ கம்பெனியோட வேல்யூவேஷன் பார்த்தா மற்ற FMCGயை கம்பேர் பண்றப்ப இது கொஞ்சம் வேல்யூவேஷன் நல்லா தாங்க இருக்கு. ஒரு 30-31 கிட்ட இருக்கும். பட் இதை விட ITC கம்மி. ஸோ நம்ம அதை தான் எப்பொழுதுமே ப்ரிஃபர் பண்ணுவோம். ஃபார் த ஃபுல் இயர் ஃபினான்ஷியல் இயர் 25 எடுத்துக்கிட்டோம்னா ரெவன்யூ வந்து ஒரு 6.5% ஏறி இருக்கு. ப்ராஃபிட் வந்து ஒரு 11.5% ஏறி இருக்குங்க. இது நல்ல நம்பர்ஸ் தான். டபுள் டிஜிட் ப்ராஃபிட் growth இருக்கு ஃபினான்ஷியல் இயர் 24 கம்பேர் பண்றப்ப ஃபினான்ஷியல் இயர் 25ல. அடுத்து கிரெடிட் ஆக்சஸ் கிராமினுடைய Q4 ஃபினான்ஷியல் இயர் 25 ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்க. நெட் ப்ராஃபிட் கன்சாலிடேட்டட் பேசிஸ்ல 88.1% கீழே விழுந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னா ஹையர் ப்ரொவிஷனிங் தென் ரைட் ஆஃப் இதெல்லாம் வந்து இந்த ப்ராஃபிட் குறையிறதுக்கு முக்கியமான காரணம். ஃபார் த ஃபுல் இயர் ஃபினான்ஷியல் இயர் 25 எடுத்துக்கிட்டோம்னா நெட் ப்ராஃபிட் 63.2% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். அவங்க ஃபினான்ஷியல் இயர் 26க்கான கைட்லைன்ஸை கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து ஃபினான்ஷியல் இயர் 26ல எங்களோட லோன் growth 18% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல நிறுவனம் தான். வேல்யூவேஷன் பார்த்தா பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ஒரு 21 டைம்ஸ் இருக்குங்க. தென் பிரைஸ் டு புக் 2.73 டைம்ஸ் இருக்கு. ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. 1.5 பிரைஸ் டு புக் வந்தா நம்ம இதுக்குள்ள என்டர் ஆகலாம். பட் நம்மளுக்கு இப்போ என்டர் ஆகிறதுக்கு மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டார்லேயே ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி, சூரியோத் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு, தென் பந்தன் பேங்க்கு, IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கு, தென் முத்தூட் மைக்ரோஃபின் இவ்வளோ இருக்கு. இது எல்லாமே வந்து டிஸ்கவுண்டட் ரேட்ல தான் இருக்கு. இந்த குவார்டரும் அதாவது Q4 ஃபினான்ஷியல் இயர் 25 யாருமே ப்ராஃபிட் ஒழுங்கா காட்டல. ஷேர் பிரைஸ் இன்னும் கீழே விழும். கீழே விழுறப்ப நல்ல பிரைஸ்ல அதை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியில என்டர் ஆகணும் அப்படின்னா. அடுத்து ஒரு சில கேள்விகளை மட்டும் இன்னைக்கு பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோ மோட்டர் கார்ப்பை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. கம்பெனி நல்ல கம்பெனி. கிட்டத்தட்ட 3rd ஜென்ரேஷன் வந்து கம்பெனி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ்னு பார்த்தோம்னா 19.8 பக்கத்தில் இருக்குங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 8 to 10% ஷேர் பிரைஸ் ஏறிடுச்சு. உடனே 4300 பக்கமாக இருக்கு. நம்ம 4300ல ஸ்டார்ட் பண்ணி 3500 வரைக்கும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருந்தோம். ஸோ ஆவரேஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஷேர் பிரைஸ் 3800லேருந்து 4000குள்ளே இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ 300 rupees ப்ராஃபிட்ல தான் இருப்பீங்க. இப்பயுமே கன்சிடர் பண்ணலாம். பட் கொஞ்சம் பொறுமையாக கன்சிடர் பண்ணுறது நல்லதுங்க. இப்போ ரீசெண்டாக 10% மேலே ஏறிடுச்சு இல்லையா, கொஞ்சம் கீழே விழும். 4000 வரைக்கும் வந்தது அப்படின்னா கன்சிடர் பண்ணுறதுக்கு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நம்ம நேற்று கூட அவங்க ஸ்ட்ராட்டஜியை பற்றி பேசியிருந்தோம் இல்லையா, க்ரோ த கோர். அதாவது அந்த 125cc பைக்கில் நாங்கள் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக என்டர் ஆகும்.
ஈவில நாங்கள் வந்து இன்னும் புது வேரியன்ஸ்ல உள்ள கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்பெனியோட சீஃப் எக்கனாமிக் ஆஃபீஸர். ஸோ லார்ஜ் கேப் கம்பெனி ஏற்கனவே ₹100 டிவிடெண்ட் வந்துருச்சு. இப்போ மறுபடியும் ஒரு ₹65 டிவிடெண்ட் வரும். நீங்க வாங்குனீங்க அப்படின்னா ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபியூச்சர்ல ஏத்துற உள்ள தூக்கி போட்டுருவாங்க எப்படியும். நல்லா க்ரோ ஆகும் கம்பெனி. பட் பொறுமையா இருக்கணும் இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கு. அடுத்து சவுத் இந்தியன் பேங்கை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நல்ல ரிசல்ட்ஸ் காட்டியிருந்தாங்க. இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் 12% அப்பு. குவார்டர் ஆன் குவார்டர் ஃபிளாட்டா இருந்தாலும் கூட என்பிஏ குறைஞ்சிருக்கு. புக் வேல்யூ பிரைஸ் டு புக்னு எடுத்துக்கிட்டோம்னா 0.7 0.75 கிட்ட தாங்க இருக்கு. ஸோ கன்சிடர் பண்ற ரேஞ்சில் தான் இருக்கு. பிரைஸ் டு ஏர்னிங்ஸும் வந்து 7க்குள்ள தான் இருக்கும். ஸோ 25க்கு முன்னாடியே நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இப்பயே வந்து ஒரு 10% ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து கன்சிடர் பண்ணலாம். 30 வரைக்கும் கூட கன்சிடர் பண்ணலாம் தைரியமா. பட் ஒரு 5 to 6 இயர்ஸ் வெயிட் பண்ணணுங்க. ஏன்னா போன வருஷம் ஜனவரியில தான் ரைட்ஸ் இஷ்யூ போட்டாங்க. அதோட அவுட்புட்லாம் தெரியறதுக்கு எப்படியும் ஒரு 1.5 வருஷம் ஆகும். ஸோ இனி வரக்கூடிய குவார்ட்டர்ஸ் இன்னும் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குறப்ப நல்ல ஷேர் பிரைஸ் அப்ரிசியேஷன் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்து சிப்லா, சன் ஃபார்மா இந்த நிறுவனங்கள்லாம் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சன் ஃபார்மா ஓவர் வேல்யூடுங்க. 36 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு. அவ்வளோ வந்து நம்ம விலை கொடுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. பட் சிப்லா வந்து 23 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்கு. சன்ஃபார்மாவை விட சிப்லா வந்து ரொம்ப ரொம்ப சீப்பு, அண்டர் வேல்யூடும் கூட. பட் சிப்லாவை எடுக்கிறீங்க அப்படின்னா சிப்லாவை கம்பேர் பண்றப்ப டாக்டர் ரெட்டி, நாட்கோ, ஜைடஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சீப்புங்க. நாட்கோ வந்து பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 8 இருக்கும். ஜைடஸ், ரெட்டி வந்து 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கும். ஸோ சிப்லாவை கம்பேர் பண்றப்ப இந்த மூணும் ரொம்ப ரொம்ப சீப்புங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜி எப்பொழுதுமே ஒண்ணுதான், நெவர் ஓவர் பே. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். மார்க்கெட்ல போய் ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற விலை அந்த பொருளுக்கு ஓகேயா, அந்த தரத்துக்கு ஏற்ற மாதிரி விலையை நம்ம கொடுக்குறோமா, அதிகமா விலை கொடுத்து வாங்கிடக்கூடாது அப்படின்றதுல எவ்வளவு கவனமா இருப்போம். அதே மாதிரிதாங்க இங்கேயும் நிறைய ஷேர்ஸ் இருக்கும். அதிகமா விலை கொடுத்துடக்கூடாது. நல்ல கம்பெனி வாங்கணும் அப்படின்னா நம்ம ஒன்று ஒன்றா பொறுக்க தாங்க செய்யணும். பார்த்து பார்த்து தான் பொறுக்கணும். இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். நாளைக்கு கேள்விகள் எல்லாத்தையுமே பார்ப்போம். எல்லாருக்கும் நன்றி.